ஏய், இப்ப எதுக்கு அழற? ஐயோ, என்ன நீங்க அப்படியே சிங்காரமா செல்வாக்கா செப்பு செல்ல மாதிரி இந்த வீட்ல இருந்தீங்களே, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஐயோ, என்னால உங்களை இப்படி பார்க்கவே முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சேங்க. ஏய் சீ, நீ பாட்டு. அவங்க அனுப்பும் போது கூட எனக்கு ஒண்ணும் தோணல. இப்ப நீ சொல்லி சொல்லி புழம்பும் போதுதான் எனக்கு அப்படியே கோபம் வெறி வருது. அழாத. சரி, நான் அழல. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அந்த இந்திராவை நம்ம தப்பா எடை போட்டுட்டோம். அவ இப்படி உங்களுக்கு ஆப்பு வைப்பான்னு யாரும் நினைச்சு கூட பாக்கலங்க. எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை போய் வெளியில அமிச்சிட்டாங்களே. ஆமாண்டி, இந்த குடும்பத்துக்காக நான் நாயா பேயா உழைச்சிருக்கேன். என்னையே வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. ஆமாங்க, நீங்க நாயா பேயா உழைச்சதுனாலதான் இந்த மாதிரி உங்களை வெளியில துரத்திட்டாங்க. ஏய், சந்தடி சாக்குல நீயும் என்ன திட்டிட்டு சேம் சைடு கோல் அடிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ இல்லங்க, இப்படி வீட்டுக்கு வெளியில உங்களை மறைச்சு வச்சு பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. அதாங்க அப்படி சொல்லிட்டேன். நான் இந்த இந்திராவை வீட்டை விட்டு அனுப்பதா எல்லா பிளானையும் பண்ண. அத மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா என் அக்காவே புரிஞ்சுக்காம என்ன வெளியே அனுப்பிச்சிட்டால. அத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே வெறி வருது எனக்கு. ஏங்க, எல்லாமே இந்த இந்திராவால தாங்க. ஜெயா அத்தை உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, உங்களை போய் வெளியில அனுப்புவாங்களா? அந்த இந்திரா தான் போலீஸ் கிட்ட சொல்லி மாமா கிட்ட கோழி மூட்டி விட்டுருக்கா. வரேன் 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 வரேன். ஆமாண்டி, அவள அப்படியே என் கையால. உங்க கையால? உங்க கையால மாலை போட்டு ஆரத்தி எடுப்பேன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஹேமாக்கா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் விசுவாசம் போலியோ? இங்க பாரு ஹேமா, நான் இங்க இல்லன்னு நீ அசால்ட்டா இருக்காத. எனக்கும் சேர்த்து நீ டபுள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு உனக்கு. அதனால கவனமா இருக்கணும், புரியுதா? சரிங்க. இங்க பாரு, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு இவளுங்க ரொம்ப ஆடுவாளுங்க. இப்பதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எங்க நினைச்சு கவலைப்படுறீங்க, நான் உங்களை நினைச்சு கவலைப்படுறேன். அம்மா, நீங்க இப்ப எங்கங்க தங்குவீங்க, என்ன செய்வீங்க? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? எங்க பார், இதுக்குதான் இந்த பேக் எடுத்துட்டு வர சொன்ன. இப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும்னு தெரிஞ்சுதா நான் ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன். வாவ், சூப்பருங்க. இவ்ளோ ப்ரீ பிளான்டா இருக்கீங்களே, செம்மங்க. இப்படி இருக்கிற எண்ணெயவே இந்த இந்திரா வெளியே அனுப்பிட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ கவனமா இரு. அங்க போயிட்டு நான் உனக்கு டீடைல்ஸ் சொல்றேன். வேற லெவல். அடடடடா, விட மாட்டா போலயே. ஏய், என்னடி வேணும்? ஹலோ, என்னங்க, எனக்கு உங்க குரலை கேட்காம எனக்கு பொக்குன்னு இருக்குங்க.
நீங்க இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்குங்க. ஏய், நிஜமா சொல்ல, நல்லா தின்னுட்டு வந்து இப்ப குரல மாடுலேஷன் மாத்தி என்கிட்ட வந்து பேசுறதானே? ஒழுங்கா நார்மலா பேசு. ஐயோ, இந்த புத்திசாலித்தனத்துக்கு நீங்க உளவுத்துறையில வேலை செய்யணுங்க. சாமங்க, எப்படி கலக்குறீங்க? உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாதுடி. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. அதிரடியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆமாங்க, நான் அதிரடியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஒரு பக்கம் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஐடியா பண்ணணும். அதே சேம் டைம் இந்திராவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் ஸ்கெட்ச் போடணும். சூப்பர் ஹேமா. ஆக்சுவலி உன்னை நான் நல்லா தான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். நானே நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்றேன். இல்லங்க, இந்த முறை நானே பாத்துக்கிறேன். நான் வைக்க போற வெடியில அவ எப்படி கதற போறான்னு மட்டும் பாருங்க. ஏய், என்ன சொல்ற? இங்க பாருங்க, இந்த ஹேமாவ சும்மா சாதாரணமா தான் இவ்வளவு நாள் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, இப்போ சிங்க முகத்துல பார்க்க போறீங்க. இந்திராவ நானே முடிச்சு காட்டுறேன். இது ஏன் ஆட்டம், ஏன் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி முடிய போகுதுன்னு வெயிட் அண்ட் see. ஏய் ஹேமா, பரவாயில்லையே, இந்த பொண்ணுக்குள்ள என்னமோ இருந்திருக்கு. பாரு ஹேமா, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. என்னைய அடிச்சிட்டியா நீ? எங்க வந்து யார்கிட்ட பிச்சிருவாங்க? எல்லாரையும் வெளியே போங்க. நம்ம துண்டு தீப்பெட்டி சைஸ்ல இருந்துக்கின்னு ஏன் மேலே கை வைக்கிறியா? ஏய் ஒண்ணா, ஏய் ஏய் சரக்கு எங்கடி? குடி சரக்கு. ஏய் விடு விடு. யாரா போங்கடா வெளிய. ஏய் என்னங்க என்னங்க மாமா, இங்க வந்து என்னடா பண்றீங்க? பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் நீ யாரியா? ஐயோ என்னங்க மாமா, என்னங்க என்னங்க? நீதான் ஹோல்சேல் புரோக்கரா? சரக்கு கேட்டா அந்த பொண்ணு அடிக்குது. ஏய் இந்திரா, நீதானே அன்னைக்கு சரக்கு கொடுத்த? ஏய் ஐயோ மாமா என்னங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப? ஏய் மரியாதையா வெளிய போயிடுங்கடா, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். முதல்ல நீதான் எங்களுக்கு பிரச்சனை. போலீஸா? போலீஸுக்கு போன் பண்ண நீதான் ஏன் உள்ள போவ? ஏய் முதல்ல இந்த ஆளத்துக்கு வெளியே போறான். மாமா என்னங்க? மாமா ஐயோ ஏய் என்னங்க? ஏய் என்னடா சொன்னா கேட்க மாட்டேன், போடா வெளிய. இப்ப பண்ணது மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை பண்றியா? நல்லா மறுபடியும் எங்க? ஏய் ஏய் இந்த ஆளை அடிச்சு பார்சல் பண்றான். எடுத்துட்டு போங்கடா. ஏய் ஏய் அப்பா என்னங்க? ஏய் என்ன? கௌதம் ஏய் பாரா உன்னை. ஏய் சரக்கு தானடி கட்டேன். துட்ட வாங்கணுமா சரக்கு கொடுத்தமான்னு இருக்கணும், புரியுதா? டேய் விடுடா அவள. ஏய் சரக்கு எடுத்துட்டு வாடி. டேய் ஓ விடுடா. ஏய் டேய் விடுடா. ஏய் ஜெயாவையும் அவனுக்கு அடிக்கிறானுங்கடா. கௌதம் விட்டுறாத. கௌதம் டேய் விடுடா. கௌதம் எடுத்துட்டு வாடி டேய். சொல்றேன்ல. ஏய் ஏய் டேய் இவர் யாரா? கையெடு பிரதர். என்ன கௌதம் ஒழுங்கா வெளிய போங்கடா. இவனுங்கெல்லாம் பொறுக்கி பசங்க, ரவுடி ரவுடிங்க. மங்களம் நான் போய் பிரதர், சொல்றேன். சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த பொண்ணு சரக்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. பிரதர் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். தெரியாது கௌதம். Please, சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நாங்க கிளம்பி. அம்மாடி
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க போல இருக்கு. என்னன்னே வழங்கல. உள்ள வந்து அவனுக்கு பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன மாமா இதெல்லாம்? வீடெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. கதிர், வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ரவுடிங்க. ரவுடியா? அதுவும் நம்ம இந்திராவை தேடி. ரவுடிங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் நீ எங்கம்மா இருந்த? ஐயோ, நானு பயந்து மேல இருந்த மாமா. இந்திராவையா? ரவுடிங்க எதுக்கு இங்க வந்தாங்க? எதுவும் தகராறா? மாமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்திருக்காங்க. போலீஸ்க்கு சொல்லிருக்கலாம்ல மாமா. போலீஸ் ரவுடிங்க கண்ட கருமோலாம் என்னைக்கு உன் தங்கச்சி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு இந்த வீட்டு தலையெழுத்தாயிடுச்சு. ஜெயா, கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. இல்லங்க, என்னால எல்லாம் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. வீடுங்கிறது என்ன? அது மரியாதையான இடம், கோவில் மாதிரி. இந்த வீட்டுக்கு எத்தனையோ மரியாதையான ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்களா, போலீஸ், வக்கீலு, இப்போ ரவுடிங்க. ஐயோ, என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாருங்க பாருங்க எல்லாரும். இதுல நீதான் ஏதோ பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா அத்த, எனக்கும் ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. அத்தை நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய் இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். உனக்கும் ராகினிக்கும் எப்பவுமே ஆகாது. என்னமோ இதுல இருக்கு. ஜெயா, இப்ப என்ன சொன்ன? இதுல என்னமோ இருக்குன்னு சொன்ன? சரியா சொன்ன ஜெயா, சரியா சொன்ன. என்னமோ நடந்திருக்கு. இப்போவாவது உங்க புத்திக்கு தெரிஞ்சா சரி. நல்ல கிளியரா இப்பதான் எனக்கு தெளிவாயிருக்கு. ராகினியை பத்தி என்கிட்ட சொன்னது டெப்யூட்டி கமிஷனர் தான், இந்திரா கிடையாது. ஆனா இதுவரைக்கும் இந்திரா மேல எந்தவித பிளாக் மார்க்கும் இல்ல. இப்போ ராகினி போன மறுநாளே 4-5 பேர் வீடு தேடி வந்திருக்காங்கன்னா என்னமோ தப்பா உறுத்தலால உனக்கு? மாமா, அவங்களுக்கு இந்திராவை நல்லா தெரியும். ஏற்கனவே வாங்கியிருக்கிறத வேற சொன்னாங்கல்ல. ஓ, அவனுங்களா சொன்னானுங்களா இல்ல சொல்ல வச்சிருக்காங்களா? நல்ல யோசிச்சு பாரு ஜெயா. யாராவது இப்படி காலி பசங்க ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து அதுவும் பப்ளிக்கா போதை மருந்து கேட்பாங்களா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்து பேர் சொல்லி கேட்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெயா. இதெல்லாம் மறைச்சுதான் கேட்பாங்க. இவ்வளவு பப்ளிக்கா செய்ய மாட்டாங்க ஜெயா. ஆமா கரெக்ட் தான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. எனக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதோ கோட் வேர்ட்லாம் வச்சுதான் பேசுவாங்க. அத சொல்லிதான் கேட்பாங்க. இப்படிலாம் ஓப்பனாலாம் வந்து பேச மாட்டாங்கப்பா. வந்தவங்களோட நோக்கமே வீட்டுல இருக்கவங்கள அடிக்கிறது, வீட்டை கழிச்சு போடுறது. இதுலதான் கவனமா இருந்திருக்காங்க. நல்ல வேலை கௌதம், நீங்களாவது இங்க இருந்தீங்க. நீங்களும் இல்லன்னா வீட்டையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் அவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னே தெரியல. இது முக்கியமான பாயிண்ட். வீட்லயும் யாரும் இல்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ லூசா? நீ
எல்லாமே உனக்கு தெரியும், எல்லாம் கரெக்டா சொல்லுவ. ஆனா உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு மட்டும் உனக்கு தெரியாது. தெரியும். நான் நினைச்சது எப்படி உனக்கு? அதான் சொன்னனே இந்திரா, இப்ப கூட சொன்னனே, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ எல்லாமே எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? அது நான் சொன்னா நல்லா இருக்காது. இந்த மனசும் பேசிக்கிறதுக்கு சில சமயம் வார்த்தைகள் தேவைப்படாது இந்திரா. உன் மனசுல நீ என்ன எங்க என்னவா வச்சிருக்க, நீ என்னெல்லாம் ஆசைப்படுற, எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன யூஸ்? ஒண்ணும் இல்லையே. அது என்னவோ கரெக்ட் தான். நீ இப்ப கூட என்ன சொல்றன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது, நம்ம நேரம் இன்னும் சரியாகலையே. இந்திரா, நீயும் நானும் நினைக்கிறது மட்டுமே வாழ்க்கையில நடக்காது. அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நினைக்கணும். எல்லார் மனசுலயும் இந்த நம்பிக்கையை நாம கொடுக்கணும். அதான் கம்ப்ளீட்டான வாழ்க்கையா இருக்கும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அதுக்கு என்ன ஐடியா செய்யணுமோ அத மட்டும் தான் நாம யோசிக்கணும். அப்போ இந்த ரூட் சரியில்லைன்னு சொல்றீங்களா? இங்க பாரு ஹேமா, பாம்பும் சாவக்கூடாது, கம்பும் உடையக்கூடாது. ஏன் மேல பழியும் வரக்கூடாது, இந்திரா மேல பாசமும் வரக்கூடாது. சரியா திறமையா செய்யணும். ஐயோ, எனக்கு புரியலங்க. எனக்கு மண்டலம் குழம்புதுங்க. நீங்க எனக்கு பிளான் மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மத்தபடி என்னால இவ்ளோ யோசிக்க முடியாது. அது தெரிஞ்சுதான் உன்னை சும்மா இருக்க சொன்னடி அறிவு கட்டவளே. முதல்ல இந்த கொய்யா முயான்னு பறக்கறதெல்லாம் நிப்பாட்டு. பொறுமையா பிளான் பண்ணி அவளை மாட்டி விடணும். ஆனா வெச்ச குறி மிஸ் ஆகவே கூடாது. சரியா? சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். எப்படியாவது அவளை அடிச்சு தூக்கிடணும், அவ்வளவுதான். ஏய் முட்டாள் முட்டாள், இப்போதைக்கு அடி வாங்க வேண்டியது அவ இல்ல, நான். மொத்த பிளானும் ரெடி. ஆட்டத்தை வேற மாதிரி ஆடுவோமா? அடி எனக்கு விழணும், ஆனா பழி அந்த இந்திரா மேல விழணும். வழக்கம் போல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதெல்லாம் உனக்கு எதுவுமே புரிய வேணாம். கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு நான் அவளை தூக்க போறேன். நீ நான் சொல்றத மட்டும் செய், போதும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு காலையில புரியுதா? ஆம். பாத்துடலாம். சொதப்பிடக்கூடாது. இல்லைங்க, என்ன வார்த்தைலாம் சொல்ற? அப்படியே நெருப்பள்ளி தலையில கொட்டின மாதிரி இருக்கு. காவ்யா, ஏன் நம்ப மாட்டேங்கிற? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நம்புறாங்க. முதல்ல நம்ப வேண்டியது நீதான் காவ்யா. நீ ஏன் என்ன நம்பலனா என்னோட வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடு காவ்யா. ஏன் காவ்யா அப்படி சொன்ன? எவ்வளவு ஆசையா உனக்கு பால் எடுத்துட்டு வந்த தெரியுமா? மனசு வலிக்குது காவ்யா. என்னாச்சு மாமாக்கு? இப்போ வானத்தை பார்த்துட்டு வர நிக்கிறாரு. என்ன விஷயம் தெரியலையே. ஒருவேளை அக்காக்கும் இவருக்கும் நடுவுல திரும்பி ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே புரியலையே. ரோஷி பேச்ச கேட்டு அவ நடிப்ப நம்பி நான் அவ பின்னாடி போனப்ப கூட
நீ என் மேல எவ்வளவு பாசமா இருந்த, ஆனா நீ ஏன் காவியா இப்ப என் மேல இவ்வளவு கோபமா இருக்க? என் மேல உனக்கு கருணையே இல்லையா? இதை நீ பண்ணிக்க மாட்டியா காவியா? என்ன ட்ரை பண்ணாலும் அவ முகமே தான் முன்னாடி வருது. தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குதே. எங்க போனாலும் என்ன பண்றாளோ தெரியலையே. ராகினி கையில காசு இருக்குமா? அவ சாப்பிட்டாளா? எங்க தூங்குறா? ஒண்ணும் தெரியலையே. ஐயோ கடவுளே, என் தங்கச்சி கூட இருந்து அவளை காப்பாத்து. கடவுளே, ராகினிக்கு என் மேல பாசம் அதிகம். எனக்கு இந்திராவை பிடிக்காதுன்னு அவளை எப்படியாவது வெளியில அனுப்பதான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பா. அப்பா சாகும்போது தங்கச்சிய நல்லா பாத்துக்கோமா, பல வருஷம் கழிச்சு பிறந்தவ, அவ உனக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு போனாரு. அவளை போய் வீட்டை விட்டு அனுப்பிட்டோமே. அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல, எனக்கும் தங்கச்சின்னு சொல்லிக்க வேற யாரும் இல்ல. மத்தவங்க பேச்ச கேட்டு ராகினிய நானே தண்டிச்சிட்டனே. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவர்தான். பிடிவாதமா ராகினி வெளியில போயாகணும்னு சொல்லிட்டாரு. அதுவும் அந்த இந்திராவுக்காக. என் சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருந்த மனுஷன் இப்ப அப்படியே இந்திரா பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்காக தான் ராகினி இதையெல்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டா. அதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டனே. அந்த இந்திராவுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நினைச்சாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ராகினி இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கு. ராகினிய துரத்தி விட்டுட்டு எப்படி தூங்குறாரு பாரு. இந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் அந்த இந்திரா பறிச்சுக்கிட்டா. இன்னைக்கு ராகினிக்கு வந்த நிலைமை நாளைக்கு எனக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம்? கோயிலுக்கு போயிட்டு வரேன். காலையிலேயே கோயிலுக்கு போனா கொஞ்சமாவது என் மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு பாக்குறேன். அவ போனதுல இருந்து என் மனசே சரியில்லைங்க. நீங்க தூங்குங்க. ஜெயா, நீங்க தூங்குங்க. ஜெயா, ஜெயா. அம்மா, எப்படிமா சாமியார் மாதிரி இருக்கனா? இல்ல, இன்னும் உன்னோட பிச்சைக்கார கலை போகல. பரவாயில்ல, இப்படி இருந்தாதான் நம்பிக்கையா இருக்கும். இங்க பார், நான் என்ன சொல்றேனோ அத நீ கவனமா சொல்லணும்,
புரியுதா உனக்கு? சொல்லுமா, பாத்துக்கலாம். நான் போன்ல காட்டினாமா ஞாபகம் இருக்குல்ல? மா, அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குமா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்சமா முடிச்சு கொடுத்துறேன். சரி, நாம உள்ள போலாம். இப்ப வர நேரம் தான். வாங்கம்மா, வாங்க. கொன்னுடுவேன். வேணாம் வேணாம், காசு பணத்துக்கு ஆசைப்படுற காவாலி பையன்னு நினைச்சியா? ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். சாமி, என்ன மன்னிச்சிருங்க, நான் பணம் கொடுக்கல. நீங்க எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க சாமி. ஒரு பரிகாரமும் கிடையாது தாயி, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். உன் வீட்ல இனிமே அந்த கெட்ட சக்திக்கு இடம் தராத. முடிஞ்ச வரைக்கும் அதை துரத்தி விட்டுரு. ஆனா அத உன்னால தனியா செய்ய முடியாது. அதனால உன் உடன்பிறப்ப மட்டும் சேர்த்துக்க. அந்த காவல் தெய்வம் மகாலட்சுமி, அந்த நல்ல சக்தி உன் கூட இருந்தா மட்டும்தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும். புரியுதா தாயி? புரிஞ்சது சாமி. நான் உடனே என்னோட தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நான் கடவுளை நம்பி இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு எனக்கு உங்க மூலமா கடவுள் ஒரு நல்ல வழி காமிச்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன் சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெயம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும். போயிட்டு வா. ஹாய்ப்பா. ஹாய்டா கௌதம். என்னப்பா பண்றீங்க? அது வேற ஒண்ணு இல்ல கௌதம், பல்லு விளக்குற மாதிரி செல்லு விளக்கிட்டு இருக்கேன். என்னது? அது இல்லடா, இந்த போன்ல அது பாட்டுக்கு டொயின் 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 டொயின். டேய் கௌதம், அந்த கம்பெனில இருந்து வந்த ஃபைல்ஸ்ல செக் பண்ணிட்டியா? அக்கா, குடுக்கா, நான் குடுக்கறேன். இந்தா. மடி காவியா, சுபா எங்கம்மா? நீ எதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அக்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மாமா. ஓ அம்மாடி, அம்மா யாருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க? அத்தைக்கு மாமா. ஜெயா இல்லையம்மா. அத்தை இல்லையா? எங்க மாமா போயிருக்காங்க? அப்பா, என்னப்பா அம்மா இன்னும் எந்திரிக்கல? ஆட நீ வேறடா, அவ எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போயாச்சுல கோயிலுக்கு. என்னது, கோவிலுக்கா? அவ்வளவு ஏர்லியா போயிட்டாங்களா? காவியா தலைவலின்னு உள்ள போயிருக்கா, நீ பாட்டுக்கு உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க. உள்ள போய் அவளை பாடுற. உள்ள போய் கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண போறோம். ஏன்பா, நான் எவ்வளவு நேரமா இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். போன் ரிப்பேர்லாம் எங்கிட்ட கேட்க மாட்டீங்களோ? கேட்கலாம் தான், ஆனா உங்ககிட்ட கேக்குறதுக்கும் இந்திரா கிட்ட கேக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓ, அப்படி என்ன வித்தியாசம்? அது எங்களுக்கு தெரியாத போனா நாங்க ரிப்பேர் பண்ண மாட்டோமா? ஏய், நீ இத கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும்.
ஆனா நீ சரி பண்ணி கொடுத்தா அது ஒரு ஆர்டினரி விஷயம். அதே இந்திரா சரி பண்ணி கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி விஷயம். ஏன்னா ஒரு IAS ஆபீசரையே வேலை வாங்கினேன்னு ரொம்ப பெருமையா வெளியே சொல்லிக்குவேன்ல. மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் கிண்டல் பண்றீங்க மாமா? ஓ, நீங்க இப்படி வரீங்க. நம்மளாம் ரொம்ப நாள் வெளியில இருந்தோம்னா நல்லவளா இருந்து பழக்கப்பட்டுரும். அக்கா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நாம அங்க இல்லாதது பழக்கப்பட்டு போயிடும். சீக்கிரமா அங்க போய் சேர்ந்துடணும். ஹேமாவால அங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. அடடா, இப்பதான் நினைச்சோம் செல்லக்கிளி கால் பண்ணுதே. ஹேமா. ஹலோ, ஏங்க நீங்க பெரிய ஆளுதாங்க. ஓ, இத சொல்றதுக்கு தான் கால் பண்ணியா? அது இல்லங்க, அது எனக்கே தெரியும். ஆனா ரிமோட்ல குண்டு வைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதானே பாக்குறேன். என்னடி சொல்ற? பின்ன நீங்க ஜெயா அத்தைய பத்த வச்சு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. இங்க வந்து வெடிச்சது பாருங்க. அப்பப்பப்பப்பப்பா, எல்லாரும் கதி கலங்கி போயிட்டாங்கங்க. ஓ, அக்கா அதுக்குள்ள அங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, என்ன சொல்லி அனுப்புனீங்கன்னு தெரியல. ஆனா செம சூடு. உள்ள வந்தாங்களா? வந்த நேரம் இந்திரா மாமா கிட்ட உட்காந்து சரிசமமா அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தா பாருங்க. சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. யாரு? இந்திராவையா? ஆமாங்க, செம்மையா பத்தி விட்டாங்க. மட்டும் மரியாதை தெரியாதா? அது இதுன்னு அத்தை செம ரைடு விட்டுட்டாங்க. ஆமா, அதெல்லாம் கேட்டுட்டு அவ சும்மா இருந்தாளா? அவ சும்மா இருந்தாலும் அவளோட கேர்டேக்கர் அதான் எங்க மாமா ராமச்சந்திரன், அவர் சும்மா இருந்திருக்க மாட்டாரே. ஐயோ, அதையும் கேக்குறீங்க. ஆனா ஜெயா அத்தை கோவத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. பிசு பிசுன்னு போயிடுச்சு. ஆமா, நீங்க அப்படி என்ன இன்ஜெக்ஷன் போட்டு விட்டீங்க? அதுவா, இங்க ஒரு பரதேசி சுத்திட்டு இருந்தான். 5 10 பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அதான் மொத்தமா ஒரு 10,000 கொடுத்து அக்கா கிட்ட இந்திராவை பத்தி தீய சக்தி அது இதுன்னு சொல்ல வச்சேன். ஐயோ, ஏங்க ஒரு பிச்சைக்கார சொன்னதையா ஜெயத்தை நம்பினாங்க? ஆமா, என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது நான் இல்ல இந்திரா, இப்ப நீ தானே மனசு வருத்தப்படுற. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். என்னக்கா, நானா இதுக்கெல்லாம் வருத்தப்படுவேன்? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குக்கா. எனக்கு இப்போ உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்க்கா. என்கிட்டயா? என்னடி? இல்லக்கா, உன்னோட முகம் ஏன் வாடி இருக்கு? மாமாவும் நீயும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இல்லையே?
என்ன பிரச்சனையா? எனக்கும் மாமாக்குமா? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லடி. நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இரு, நான் சாதாரணமா தானே கேட்டேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லேங்கா. ஏய், நான் இதுக்கடி டென்ஷன் ஆகுறேன்? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இல்லக்கா, இல்ல, நான் சந்தேகப்படுறதுல ரீசன் இருக்கு. நேத்து மாமா மாடியில வந்து நின்னுட்டு அவ்வளவு வருத்தப்பட்டாரு.